மித்ரா எங்க போயிட்டா? என் கூட வந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஆதித்யாவை கடத்துறதுக்கு நான் செட் பண்ண ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த டென்ஷன்ல நான் மித்ராவை கவனிக்காம விட்டுட்டேன். எங்க போயிருப்பா? இந்த போனை உங்ககிட்ட குடுக்கவ நான் இதை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? அது கூட புரியாத சின்ன குழந்தையா நீங்க? அப்புறம் எப்படி இந்த பெரிய பெரிய கிரைம்லாம் யோசிக்கிறீங்க? இந்த மித்ரா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? எனக்கு தெரியாம வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்காளா? போய் அந்த தட்டி எடுத்து வா. சரி மச்சான். மீனா, எல்லா பொருளும் சரியா? என்னங்க இது என்ன உங்க வீட்டு விசேஷமா? அப்படியே அம்மாவும் பொண்ணும் அந்த குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்குங்க என் மேல கோவப்படுறீங்க? அதுக்கு தானே நாம இங்க வந்தோம். நீ என்னமோ பண்ணி தொலை. ஆமா, மித்ராவை பாத்தியா? இல்லங்க, நான் பாக்கல. ஏன் மித்ரா எங்க? ஆமாண்டி, நான் உன்னை கேட்டா அதையே திருப்பி என்னையே கேளு. அவளை நீ எங்கேயாவது பார்த்தா வர சொல்லு. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. சரிங்க. போ. அம்மா அம்மா இப்ப முடிஞ்சிடும். ஹலோ மேடம். என்ன மேடம், எதையோ ரொம்ப நேரமா பலமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு ஏதாவது பிளான் பண்ண யோசிச்சா அந்த எண்ணத்தை இப்பவே மாத்திக்கோங்க. அதெல்லாம் இங்க நடக்காது, சரியா? நீங்க ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப காலமா பாரதிய என்ன பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. பாரதி, இப்ப இந்த வேலை முடிஞ்சிடும். எல்லாரும் போய் கை கால் முகெல்லாம் கழுவிட்டு பூஜைக்கு ரெடி ஆகுங்க. சரிங்க. தமிழ், நீ வா. நீங்களும் வாங்க பாட்டி. ஆதித்யா இங்கதானே இருந்தான். எங்க போனா? ஆதித்யா என்னாச்சு பாரதி? இல்லையேம்மா. எங்க போயிருப்பான் தெரியலையேம்மா. என் மனசுக்கு என்ன படுதுன்னா, அவன் அசதியில எங்கே படுத்து தூங்கிட்டு இருப்பான்னு தோணுது. அப்படித்தான் இருக்கும். குழந்தை காணமேன்னு பதட்டமா தான் இருக்கு. அவனுக்கு எதுவும் தப்பா ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. என்னம்மா, என்ன பண்ண போறீங்க? நேரமாயிட்டே இருக்கு. நல்ல நேரத்துல பண்ணணுமா? இல்ல சாமி, குழந்தைய காணோம், அதான் பயமா இருக்கு. இத பாருங்கம்மா, இது எங்க ஊரு காவல் தெய்வம். கருப்பண ஆத்தாவும் இருக்கிற கோவிலு. இங்க தப்பா எதுவும் ஆகாது. பையனோட அப்பனே ஆத்தாலையும் பரிகாரத்தை பண்ண சொல்லுங்க. அது முடிஞ்சதும் போய் குழந்தைய எல்லாரும் சேர்த்து தேடுவோம். நான் விசாரிச்ச வரைக்கும் குழந்தை கோவில் வாசல தாண்டி போகவே இல்லை, உள்ளுக்குள்ளதான் இருக்கான். அதனால நீங்க பயப்படாதீங்க. பூசாரி சொல்றது நல்ல யோசனையா தான் படுது. சீக்கிரமா பரிகாரத்தை முடிச்சிட்டு எல்லாருமா சேர்ந்து குழந்தைய தேடினா அவன் கிடைச்சிருவான்.
சரிம்மா. ஆ, பாரதி, நேரத்தை கடத்த வேண்டாம். பரிகார பூஜையை முடிச்சிடலாம். குழந்தை கண்டிப்பா கோயில் கதவை தாண்டி வெளியில போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு பூசாரி சொல்றாரு. அத்தை, ஆதித்யாவை காணோன்னு நான் துடிச்சு போயிருக்கேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவன் எங்கதான் போயிருப்பான்? ஆதித்யா இல்லாம என்னால எப்படி நீங்க சொல்ற மாதிரி பரிகாரத்தை பண்ண முடியும்? இந்த பரிகாரமே அவனுக்காக தான். அவனையே காணுமே. என் மனசு சரியில்லை அத்தை. எனக்கு உடனே ஆதித்யாவை பார்க்கணும். பாரதி, நீங்க படுற கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறமா ஆதித்யாவை தேடலாம். அப்படி இல்லைன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நான் சரவணனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், லைனே போகல. அவன் வந்துட்டோம். நீங்க பயப்படாதீங்க பாரதி, ப்ளீஸ். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? பாரதி, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை நீங்களே பாத்தீங்கல்ல. கண்டிப்பா அவன் கோயிலுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான். அம்மா சொன்ன மாதிரி அசதியில் எங்கேயாவது தூங்கி இருப்பான். நம்ம போய் தேடலாம் பாரதி. ஆதித்யாவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேவா? ஆதித்யா அப்ப எங்கதான் போயிருப்பான் தம்பி? ஆதித்யா கண்டிப்பா திரும்ப வருவாம்மா. பாரதி, நீ போய் வந்த வேலையை முடி. நாங்க போய் ஆதித்யாவை தேடுறோம். பாட்டி, நீங்க இங்கேயே இருங்க. நாங்களே போய் தேடுறோம். தமிழ் வா. வா. நீ போ தமிழ்.